சூப்பர். இப்போ வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பேசிக்கான பஞ்ச் ஜாப் கரெக்ட்டா? அதோட ப்ராப்பர் ஃபார்ம் அப்படியே ஒரு தடவை நீங்க கேமரால பண்ணி காமிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ தட் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ம். நிற்கிறோமா, ஸோ லெஃப்ட் நம்ம இப்படி அடிக்கக்கூடாது. ஓகே. இப்படி அடிச்சாலே வந்து ஓப்பன். ம். அதேமாதிரி நீங்கள் இப்படி அடிச்சாலும் ஓப்பன் தான். இந்த எல்போ ம். எல்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓகே. எல்போ ஆமா மேல இங்க மேலே இருக்கணும். இருக்கணும். ஷோல்டர் வந்து Knuckles. சின்ன ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் நக்கிள்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சின்ன வந்து தூக்கி நிற்கக்கூடாது. ம். சின் டவுன் பண்ணணும். அதேமாரி இந்த ஷோல்டர் வந்து சின்ன ஒட்டவும் கூடாது. எல்லா பஞ்சுக்கும் இப்படி அடிப்பாங்க. ம். இந்த ஷோல்டர் ஓட்ட மாதிரி ஓகே. அப்படி அடிக்கவும் கூடாது. ஓகே. ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம சின் டவுன் பண்ணிக்கணும். அதேமாரி லெஃப்ட் இப்போ அடிக்கிறோம்னா இந்த ரைட்டுக்கு வேலை இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா இப்போ லெஃப்ட் பஞ்ச் மட்டும் தான் அடிக்கிறேன். ம். இந்த ரைட்டு மூவ் ஆகக்கூடாது. ஓகே. ஒவ்வொருத்தர் லெஃப்ட் அடிக்கும் இப்படி அடிப்பாங்க. ஆ. ஸோ அப்போ இது வந்து ராங். அந்த சைடு வந்து ஓப்பனா இருக்கு. இங்க ஏதாவது கவுண்டர் பண்றாங்க. ஓப்பன்றது வர பேசிக்கே தான் எல்லாருக்கும் இப்படி தான் வரும். ஓகே. யாருக்குமே தெரியாது. ஓகே. அதை நம்ம என்ன பண்ணணும், டீச் பண்ணும்போது சொல்லணும். லெஃப்ட்னா லெஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். ம். பாடியில் வேறு எதுவுமே லெஃப்ட் லெக் லெஃப்ட் மட்டும் தான். ஓகே. இப்போ நின்னத்துல அடிக்கிறேன், மூவ் பண்ணல, நின்று அடிக்கிறேன். ஓகே. நிற்கிறேன்னா லெஃப்ட் காட். ஸோ ரைட் மூவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரைட் எவ்வளோ உங்களுக்கு பாடியோட கான்டாக்டில் இருக்கோ அப்போ தான் உங்கள் ஜாப் வந்து பவராக இருக்கும். ஓகே. ஏன்னா ஷோல்டர் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தான் பாடி பஞ்ச் வந்து உட்காரும். ம். இப்போ வந்து லெஃப்ட் ஓகே. ஷோல்டர் திரும்பதா. இப்போ நான் ரைட் அடிக்கும்போது ரைட் ஷோல்டர் திரும்பதா. ஸோ எனக்கு க்ளூட்லேருந்து கீழேருந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்க நக்கல்ல நக்கல் உட்காந்து. அப்போ எனக்கு இது இப்படி இருந்ததுன்னா பவர் இருக்காது. பாடி அப்படியே லூஸா இதுவாக லூஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கும். ஸோ அதுதான் பேசிக். லெஃப்ட் ரைட் அகெயின் காட். இதுதான் சிம்பிள். ஓகே. லெட்ஸ் கோ. லெஃப்ட் ரைட் அப்புறம் திரும்ப கார்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான். ஓகே. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக். ஓகே. சூப்பர். பாக்ஸிங்க்கு தேவை இதுதான். வேற என்ன காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பஞ்சஸ் பெஸ்ட் பேசிக் ஜாப்னு கிராஸ் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கை வந்து இது கீழே, இது எல்போ கீழே வச்சுட்டு பண்ணுறது, நக்கல் அடிக்காமல் அங்கே போயிட்டு பட் பஞ்ச் மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட்டு இது சொன்னீங்க. செகண்ட் சேம் ரைட் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணும்போது இது ஜாப் பண்ணும்போது இந்த கை கீழே மூவ் பண்ணுறது, இந்த கை இப்படி லூஸாக வைக்கிறது, அது வேறு ஏதாவது ஜென்ரல் மிஸ்டேக்ஸ் இருக்கா பஞ்ச் பண்ண? அதுதான் இப்போ என்னென்னா திருப்பி நம்ம அடித்து முடிச்சுட்டு இப்போ நான் இங்கேருந்து இப்போ என்னுடைய கை இப்போ ரைட் வந்து அடிக்கிறேன். இங்கேருந்து போகுதுன்னா திருப்பி இது இங்கே தான் வரணும். இது இங்கே போயிட்டு இப்படி வரக்கூடாது. அப்படியே கீழே விட்டுருவாங்க. ஒருத்தன் லெஃப்ட் அடிச்சுட்டு ரைட் அடிக்கும்போது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடும் அது. ஓகே. இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிச்சிடலாம். ஜாப் பண்ணுறாங்க, கை அப்படியே கீழே போயிடுது, அப்புறம் இந்த கை இங்கே போகும்போது இதுக்குதான் என்னன்னா இதுதான் மைண்டு வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணும் மைண்டு. ஓகே. சூப்பர். ஃபீல் பண்ணணும். இப்போ வந்து ஒன்று நம்ம வந்து மிரர் பண்ணி பண்ணோம். சரி, மிரர் பண்ணி பண்ணாலும் நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆமாம். ஸோ நம்ம மிரர் பண்ணி பார்க்கும்போது ஹோல் பாடி நம்ம பார்ப்போம். லெக்ஸ் மிரரில் பார்த்துட்டு லெக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ பஞ்ச் எங்கே லேண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து மைண்டு தான் உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும். இது கை கீழே இறங்கிடுச்சு மேலே போகணும் அப்படிங்கிற பஞ்ச் அடிக்கும்போது லேண்ட் ஆகல. அதே மாதிரி தப்பாக ஒரு பஞ்ச் அடிச்சாலும் நம்மளுக்கு இன்ஜுரி ஆகும். ஓகே. கரெக்ட்.